வணக்கம் ரிதி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் குடித்ததில் 30க்கும் மேற்பட்டோர் தற்போது வரை உயிரிழந்துள்ளனர். மேலும் 70க்கும் மேற்பட்டோர் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை, புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை, முண்டியப்பாக்கம் அரசு மருத்துவமனை என அனுமதிக்கப்பட்ட நிலையில் மேல் சிகிச்சைக்காக தற்பொழுது 41 நபர்கள் சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். 41 நபர்களில் தற்பொழுது வரை 9 நபர்கள் உயிரிழந்துள்ளனர். சிகிச்சை பலனின்றி 9 நபர்கள் உயிரிழந்துள்ளனர். மீதம் 30க்கும் மேற்பட்டோர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவர்களில் மேலும் 8 பேரின் உடல்நிலையானது மேலும் கவலைக்கிடமாக உள்ளதாகவும் தற்பொழுது மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதனால் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கக்கூடும் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகியுள்ளது. இதுவரை சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை சேலம் அரசு மருத்துவமனையில் 9 நபர்கள் உயிரிழந்துள்ளனர். அதாவது ராமு, சுப்பிரமணி, ரவி விஜயன், மனோஜ் குமார், ஆனந்தன், மற்றொரு ஆனந்தன் என 9 நபர்கள் தற்பொழுது வரை உயிரிழந்துள்ளனர். தொடர்ந்து 33 பேர் சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சிகிச்சை குறித்து சேலம் மாநகர காவல் ஆணையாளர் விஜயகுமாரி மற்றும் துணை ஆணையாளர்கள் தற்பொழுது சேலம் அரசு மருத்துவமனையில் குவிந்து அந்த சிகிச்சை முறை குறித்தும் கேட்டறிந்தனர். தொடர்ந்து வெளியே வந்த காவல் ஆணையாளரிடம் சேலத்தில் அதிக அளவில் கள்ளச்சாராயம் விற்கப்படுகிறது, இது குறித்து ஏதேனும் நடவடிக்கை உள்ளதா என்ற செய்தியாளர்கள் கேள்விக்கும் சேலம் மாநகர காவல் ஆணையாளர் பதிலளிக்காமல் சென்றுள்ளார். தொடர்ந்து 9 நபர்கள் உயிரிழந்த நிலையில் அவர்களின் 4 பேரின் உடலானது உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டு அவர் உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மேலும் 5 பேரின் உடல் தற்பொழுது உடற்கூறு ஆய்வு நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து இந்த தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டவர்களின் உடல்நிலையானது மோசமாக உள்ளதால் சேலத்தில் அனுமதிக்கப்பட்டவர்களின் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது.